பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நாத்தான்வேல் என்கிற ஒரு அழகான மனுஷனிடத்திலே, சீஷனிடத்திலே கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் ஆண்டவரை விசுவாசித்து இந்த வருஷத்தை கர்த்தர் நடத்துவார். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருப்பார். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் நன்மை செய்வார் என்று ஆண்டவரை விசுவாசித்து, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விசுவாசித்து இந்த வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நான் சொல்ற வார்த்தைகளை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்து இருக்கிற அந்த விசுவாசத்தை காட்டிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஏனென்றால் நம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை காட்டிலும் மேலானவைகளை, பெரிதானவைகளை செய்து நம்மை சந்தோஷிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீங்களப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வாக்கு தத்தத்தை இயேசுவின் நாமத்திலே சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்யும். நாங்கள் விசுவாசித்திருக்கிற இந்த எல்லா காரியத்தையும் மேலானவைகளை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.